காய்ஸ் ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிராட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து இப்போது ஒரு ப்ராக்ரஸில் இருக்குது. அந்த ஃபார்ம் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போயிட்டு எந்த டைமில் வெயிட் பண்ண போகிறோம், நான் முக்கால்வாசி இந்த சர்வரை நான் முடிக்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவன் வந்து சொன்ன மாதிரி சிங்கத்தமிழ் வெயிட்டி நீங்கள் வந்து தேவையான ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. நீங்களாம் ஃபுட்டில் எடுத்துகிட்டு அவள் சொன்ன உடனே வந்து எங்கள் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு டிபி பண்ணோம். அங்கே போயிட்டு நான் ஆர்மர் கம்மியாக வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, ஸ்டாக்ஸ் என்னோட ஆர்மரில் வந்து நான் ஒரு ஃபார்ம் ப்ராக்ரஸில் இருக்கு சொன்னல, அந்த ஃபார்மில் வந்து லாவா இருந்துச்சு. லாவாவில் வந்து மொத்தம் ஆர்மரும் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சிங்கத்தமிழ் அவர் வந்து டாக்ஸிக் வந்து வச்சுருக்காரு ஆர்மரு. ஆனால் அவர் எடுத்துகிட்டு வரணும்னா அவர் வந்து வீட்டில் தான் இருக்குது. ஸோ அவரை சாவடிச்சு அவர் வீட்டுக்கு போய் வச்சு அங்கேருந்து செஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பி டிபி பண்ணவனே. அதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா நான் அவனால உள்ளே போயிட்டு பாது அடிக்கவே ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த கிறிஸ்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ தான் நான் வந்தனே. இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த டைமண்ட் ஆர்மர் போட்டு உள்ளே இறங்கிட்டாச்சு. அவ்வளோதான், எண்டுக்கு போயாச்சு. ஆல்ரெடி நான் மிச்சம் எல்லாரும் வந்ததுனால அவனுக்கு வந்து வழியை மாதிரி ஸ்டெப் மாதிரி போட்டு வச்சிட்டானுங்க. ஸோ அது வழியாக மேலே வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த மேலே இருக்க கிறிஸ்டலை வந்து உடைக்காங்க. பிரசன்னா அவன் அத்தியாவசியத்தை கூறி எல்லாரும் போயிட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நான் போயிட்டு உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏறினேன். அங்கே வந்து இருக்குது, கிறிஸ்டல் இருக்குதுன்னு நினச்சி நான் ஏற ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா பாதிலே பாய்சன் வேலை அவங்க மேலே இருந்துச்சு. பொறுமையாக காபூஷன் போட்டு ஏறினேன். பாய்சன்லாம் அடி வாங்கினேன். ஒரே ஒரு ஹார்ட் தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஹார்ட்டோட ஏறின மேலே இது போய் யோசிச்சேன், மேலே இருக்குமா இருக்காதா, ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏற ஆரம்பிச்சு. அப்புறம் மேலே ஏறுவோம்னு ஏறிட்டு திரும்ப இன்வென்ட்ரி ஓப்பன் ஆயிடுச்சு. டபுள்யூக்கு பதிலாக அமுத்திட்டேன். பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு இருக்கானு இஷ்டலை. ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் பொறுமையாக வெறுப்பாயிடுச்சு. திருப்பியும் உடச்சேன். அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வந்து பொறுமையாக கட்டின வெறுப்பாயிடுன்னு சொல்லிட்டு டைம் லாப்ஸ் போட்டேன். இறங்கி ஒவ்வொரு வாட்டியும் செத்து போய் திருப்பி அங்கே வந்து என்னோட ரூட்லாம் எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. டிஎஸ் குறிக்கு வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் நல்லா ஒழுங்காக பண்ணல. நாங்கள் செத்து போய் வந்தேன். அப்புறம் தரம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருள் கீழே போட்டு எல்லோரும் நடுவில் இது 100 ஆகணும்னு வந்து அச்சிட்டே இருக்கேன் எங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கிறிஸ்டல் இருந்துச்சு. சரி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறலான்னு பார்த்தேன். ஏறிட்டு கீழே இருந்துச்சு. கரெக்டாக அந்த அடிச்சு வெடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஒன்று நினச்சி ஒரு கிறிஸ்டல் ஏச்சு வெடிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நடி செத்து திருப்பி டிபி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஊச்சி செத்துட்டு திருப்பி டிபி பண்ணி தான் டிபி கிடையாது. பேர் பேக்கு ஸ்லாஷ் பேக் இது போட்டோன்னா என்ன சித்தமோ அதே இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லா லூட்லாம் பொறுமையாக எடுத்து ஆர்மரம் வந்து மேலே போட்டு கலவரமாக இருந்துச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இருக்கோம். என்ன நான் மோஹித் ரஃபீத்தி, டிஎஸ் தற்குறி, ஸ்டாக்ஸிக், செந்தில் தமிழ் வைத்தி, நடுவில் போக்கி கேமர் மட்டும் இல்லை. ஸோ அவர் இருந்ததுனால இருக்கும். அவர் வந்து வரல, அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால் வரல. கலவர பூமியாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நன்றாக அடிச்சு செம்மையாக அடிச்சிடுவோம். நல்லா டேமேஜ் கொடுத்துருவோம். பாருங்க வந்து ரூட்டில் எடுத்து திருப்பி செத்து போயிட்டேன். அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு இடத்துல நின்றுருப்போம். ஆரோக்கியம் இப்போ சிந்து தமிழ் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஆரோ காலி எடுத்துருப்போம். ஆரோக்கியப்போ ஆரோ வந்து டிப்ளே பண்ண மாட்டாங்க. பாட்டு அடிக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போம். அப்படியே கொண்டாடி பொறுமையாக அடிச்சிட்டு இருப்போம். நாங்கள் அதுக்குள்ளே திருப்பி இதெல்லாம் உங்களுக்கு பொறுமையாக கட்டணவங்களுக்கு சளிச்சிடும். அதனால் வந்து இந்த டைம் லேப்ஸில் போட்டுறேன். திருப்பி போயிட்டு என்ன அடிச்சு நல்லா அடிச்சிட்டோம். அதில் டேமேஜ் இருக்குது. பாதிக்கு தான் கால்வாசி குறைஞ்சிருச்சு அதோட டேமேஜ். அப்புறம் பாய்சன் நம்ம கீழே இறங்கி ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ் மாதிரி கட்டணும். கட்டிட்டா மேலே போனால் பாய்சனாக இருக்குது. பாய்சனில் நான் செத்துட்டேன். திருப்பி சும்மா விளையாடுவான் சொல்லிட்டு திருப்பி நானும் டாக்ஸிக்கும் போயிட்டு சும்மா பாய்சனில் விழுந்து செத்து நின்றும்.
அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு பாய்சன் இதுவாயிடுச்சு. அப்புறம் நான் போயிட்டு என் ரூட்லாம் எடுத்துட்டு ஆர்மர்லாம் போட்டுட்டு அது போய் அடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் திருப்பி நான் செத்துட்டு இருந்தோம். தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு தூரம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் இதை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சோண்டு இதுதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். வந்த சிங்கிள் தமிழ் வீட்டி வந்து இதுவாகிட்டு இருப்பார். அவர் ரூட்டில் கீழே இருப்போம். அது எடுக்காமல் அப்படியே பொறுமையாக மேலே வந்தால் இந்த எந்த பாய்சன் இருக்கும். பாய்சன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிட்டேன். அதனால் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம தான் அடிக்கணும் சொல்லிட்டு அந்த அச்சீவ்மெண்ட் நம்மளுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு போய் கிட்ட போய் அடிக்கணும்னு போக அந்த கரெக்டாக அந்த விங்ஸ் வந்து நம்மளை அடிச்சு விட்ருவோம். ஒன்று நான் பேக் சைடில் போயிட்டு அதுக்குள்ளே பார்த்து சின்ன தம்பி போயிட்டு வந்துருவார். ஒன்று அவரும் நானும் சேர்ந்து அடிப்போம். சேர்ந்து அடிச்சா செத்துரும். ஆனால் அவருக்கு அச்சீவ்மெண்ட் வரும். அவருக்கு அச்சீவ்மெண்ட் அந்த இதுவும் சந்தோஷத்தில் வந்து அவர் வந்து கவனிக்கல எதையுமே. அவர் வந்து ஜாலியாக அப்படி இப்படி ஆடிட்டு இருந்தார். திடீர்னு அந்த எக்ஸ்பி மட்டும் வந்து பாருங்க கரெக்டாக வந்து அது டாக்ஸிக் மேலே விழ வேண்டியது. அவர் நகர்த்துட்டாரு. அதுக்குள்ள நான் போயிட்டு அதை போய் எடுத்துட்டேன். எடுத்தோடனே 68 வந்துருச்சு எக்ஸ்பி. ஸோ இப்போ வந்து எண்ட்லேருந்து போவோம் நம்ம. அவ்வளோதான். நம்ம எண்ட் அட்டாக் முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டைட்டில் கார்டே போட்டாங்க. சாரி எண்டு கார்டு போட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் அடிப்போம். நிறைய எலக்ட்ரா ஆடணும். நம்ம நிறைய பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை ஐஷ்.